பிரச்சனையின் மத்தியில் நான் என்னை எப்படி ஒளித்துக் கொள்ளுவது என்று யோசிக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சத்துருக்களால் உண்டான பயத்தில் சில காலம் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் ஒளிந்திருக்க வேண்டியதாய் இருந்தது. அவர் ஒளிந்திருந்த இடம் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இருந்தபடியினால் அவர் காப்பாற்றப்பட்டு, பிறகு அவர் நன்றாக பயிற்றுவிக்கப்பட்டு மிகப்பெரிய ஊழியத்திற்கு சொந்தக்காரரானார். தாவீதுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டது. அந்த பிரச்சனைகளின் மத்தியில் தாவீதும் பல இடங்களில் ஒளிந்து கொண்டார். ஏன்? சத்துருக்கள் மத்தியில் ஒளிந்து கொண்ட போது, அவர் பிரச்சனை ஏற்பட்ட போது அங்கிருந்தும் தேவன் அவரை காப்பாற்றினார். ஏனென்றால் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை முன்னிறுத்தி அவர் மறைவில் இருக்க அவர் விரும்பினார். அப்பொழுது தேவன் ஏற்ற நேரத்தில் அவரை உயர்த்தினார். நிழலை தேடி போன தவளை பாம்போட நிழல்ல போய் தங்குச்சான். நம்ம எந்த இடத்துல அடைக்கலம் போறோங்கிறது தாங்க முக்கியம். கர்த்தரிடத்தில் நாம் அடைக்கலம் போகும்போது அவர் நம்மை ஒளித்து வைத்து நமக்கு ஏற்ற பயிற்சிகளை கொடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாருங்க. இங்கு தாவீது தன்னுடைய ஜெயத்தை எப்படி பெற்றுக்கொள்றாருன்னு இந்த சங்கீதம் முழுவதும் பார்க்கலாங்க. முதல்ல விசுவாச அறிக்கை செய்கிறார். கர்த்தரே என்னுடைய பலன், எனக்கு விரோதமாய் யார் நிற்பான்னு சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிறார். இரண்டாவதாக தன்னைத்தானே கர்த்தருக்குள் பலப்படுத்துகிறார். மூன்றாவதாக சத்துருக்கள் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிக்கை செய்கிறார். நான்காவதாக தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுவேன் என்று முழுக்க முழுக்க தன்னுடைய விசுவாசத்தையும் தன்னுடைய டிசையரையும் சொல்றார். கடைசியாதான், கர்த்தாவே என் சத்தத்தை கேளுங்கப்பா, நான் உங்க கிட்ட ஒளிஞ்சிருக்கிறேன்ப்பா, என்னை காப்பாத்துங்கப்பா கெஞ்சுகிறார். அதனாலதான் தாவீதோட வாழ்க்கையில வெற்றியின் மேல் வெற்றி பெற்றாருங்க. ஆமாங்க, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று. எல்லாரும் என்ன நெருக்குறாங்களே, கடன் பிரச்சனை ஆயிடுத்தே, ஊழியத்துல விருத்தி இல்லையே, தொழில விருத்தி இல்லையேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தா ஒண்ணுமே ஆகாது. நீங்க நம்பின கர்த்தரை குறிச்சு நீங்களே உங்களை திடப்படுத்திக் கொண்டு விசுவாச அறிக்கை செய்து தேவனுடைய ஆலயத்தில் என் பங்கு இருக்குன்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்தை நாடி அதற்கு பிறகு தேவனை நோக்கி நீங்க கெஞ்சும் போது தேவன் தன் கூடாரத்தில் உங்களை ஒளித்து வைத்து கண்மலையில் உயர்த்தி மற்றவங்களுக்கு எதிராக சாட்சியாய் வைப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. என் ஆபத்து நாளில் உமக்குள்ளாக நான் பலன் அடைந்து விசுவாச அறிக்கை செய்து உம்மிடத்தில் ஜெபித்து பெற்றுக்கொண்டு உம் மறைவில் இருந்து கண்மலையில் நீர் உயர்த்தும் வரை காத்திருந்து உம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.